யாழ் மாநகர சபையின் முதல்வர் பதவிக்கு மூவர் போட்டி. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டினால் கைது செய்யப்படுவார்கள். கடற்தொழில் அமைச்சர் அறிவிப்பு. வவுனியாவில் சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானம் திறந்து வைப்பு. வவுனியா சிறைச்சாலைக்குள் அதிரடியாக நுழைந்த சிஐடி. வீட்டு திட்டத்தை விரைந்து கட்டி முடியுங்கள், பயனாளிகளுக்கு ஆளுநர் அறிவுறுத்தல். யாழில் வெடிமருந்துகள் மீட்பு. கட்கோவளம் இராணுவ முகாமுக்கு அருகில் மண்டையோட்டுடன் கூடிய எலும்பு சிதலங்கள் அடையாளம். விமானத்தை கடத்தப் போவதாக கூறியவர் கைது. கைதானவரின் டெப்பில் விடுதலை புலிகளின் தலைவரின் படங்கள், கொடிகள் உள்ளதாக அறிவிப்பு. பொது மன்னிப்பில் முறைகேடு, சட்டத்தணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம். பிரஹீத் எக்னலிகொட வழக்கு, சாட்சியை அச்சுறுத்திய குற்றவாளி கைது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளுக்கு நஷ்ட ஈடு, அமைச்சர் சந்திரசேகரின் அறிவிப்பு. முடங்கும் நிலையில் யாழ் தில்லிப்பளை வைத்தியசாலை போராட்டத்துக்கு அழைப்பு. தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கொள்கை கூட்டின் யாழ் மாநகர சபை மேஜர் வேட்பாளராக கனகையா ஸ்ரீகிருஷ்ணகுமாரும் பிரதி மேஜர் வேட்பாளராக து ஈசனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களிடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்கள் யாழ்ப்பாணம் அம்மன் வீதியில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாடி விடுதியிலே எங்களுடைய யாழ் மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களோடு ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே நாளைய தினம் உள்ளூராட்சி யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கும் சாவச்சேரி நகர சபைக்கும் உரிய தலைவர்கள், மாநகர சபைக்குரிய மேயர், உதவி மேயர் மற்றும் நகர சபைக்குரிய தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவுகள் நடைபெற உள்ள நிலைமையில் அதில் எவ்வாறு நாங்கள் செயல்பட போகிறோம் என்பது தொடர்பாக நாங்கள் கூடி ஆராய்ந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் கடந்த காலங்களிலே ஊடகங்களுக்கு தெளிவாக கூறியிருந்தோம். மக்கள் இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய தரப்புகளுக்கு வாக்களித்திருக்கிற அதே நேரத்திலே சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களை நிராகரித்து அதே நேரம் அவர்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய தமிழ் தேசியத்தை கைவிட்டிருக்கிற தரப்புகளையும் முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் தேசியத்தோடு மக்கள், தமிழ் தேசிய தரப்புகள் என்று மக்கள் வாக்களித்திருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை மற்றும் தமிழரசு கட்சி ஆகிய மூன்று தரப்புகளும் ஒரு கொள்கை அடிப்படையில் இணைந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு கொள்கை இணக்கத்திற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அவ்வாறு கொள்கை இணக்கம் ஒன்று ஏற்படுகின்ற பட்சத்திலே ஒவ்வொரு சபைகளிலும் கூடுதலான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த மூன்று தரப்புகளில் கூட உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தரப்பினர் சபை தவிசாளர்களாகவும் அல்லது மேயராகவும், அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உபதவிசாளராகவும் உதவி மேயராகவும் வரக்கூடிய வகையிலே நாங்கள் கூட்டாக முடிவெடுத்து செயல்பட முடியும் என்று கூறியிருந்தோம். அந்த முயற்சிகளில் நாங்கள் தமிழரசு கட்சியோடும் அந்த பேச்சுக்களை நடத்தியிருந்தோம். அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. என்ன தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே கொள்கை ரீதியாக ஏற்பட்டு கொண்ட இணக்கத்தின் அடிப்படையிலே இந்த ரெண்டு தரப்புகளும் உரணியாக செயல்படும் என்பதையும் நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் ரெண்டு தரப்பும் ஒன்று சேர்கின்ற பொழுது கூடுதலான நாங்கள் முன்னணியில் இருக்கின்ற இடங்களிலே எங்களுடைய தரப்பு தவிசாளரை நிறுத்தும் என்றும், இரண்டாவதாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி உபதவிசாளரை நிறுத்தலாம் என்று சொல்லியும் நாங்கள் அறிவித்திருந்தோம். அதே நேரத்திலே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்கிற பொழுதும் எங்களை விட தமிழரசு கட்சி கூடுதலான இடங்களை வைத்திருந்தால் அவர்களுக்கு தவிசாளராக வருவதற்கு நாங்கள் வாய்ப்புகளை கொடுக்க முடியும் என்று சொல்லியும் நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் அதற்கு பிற்பாடு, அந்த அறிவிப்புகள் வெளிவந்த பிற்பாடு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இல்லாமல் இருக்கக்கூடிய இபிடிபி அமைப்பை தேடி சென்று அவர்களோடு சேர்ந்து
ஆட்சி அமைப்பதென்ற அறிவித்தலை அவர்கள் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்ற சூழலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையினர் மீளவும் கூடி ஆராய்ந்து ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தமிழ் தேசியத்திற்கு முற்றிலும் மாறாக இருக்கக்கூடிய தரப்போடு தமிழரசு கட்சி சேர்ந்து செயல்படுவதென்ற முடிவை எடுத்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் அனைத்து சபைகளிலும் நாங்கள் தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் பதவிகளுக்கு போட்டியிடக்கூடிய இடங்களில் போட்டியிடுவதென்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாளைய தினம் நடைபெறப் போகின்ற யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய நகரபிதா தெரிவு மற்றும் உதவி நகரபிதா தெரிவுகளிலே எங்களுடைய அணி வேட்பாளர்களை நிறுத்தும். அதேபோன்று சாவச்சேரி நகர சபையிலும் தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவுகளுக்காக எங்களுடைய அணி வேட்பாளர்களை நிறுத்தும். அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்குரிய எங்களுடைய அணிக்குரிய முதல்வர் வேட்பாளராக கனகையா கிருஷ்ணகுமார் அவர்களை நாங்கள் அவருடைய பெயரை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதேபோன்று உதவி மேயராக நகரபிதாவாக துரைராஜா ஈசன் அவர்களை முன்னாள் உதவி மேயராக இருந்த துரைராஜா ஈசன் அவர்களுடைய பெயரை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய உறுப்பினர்கள் நாளை சபையிலே செயல்படுவார்கள். அதேபோன்று சாவச்சேரி நகர சபையிலே எங்களுடைய தரப்பிலிருந்து ஸ்ரீபிரகாஷ் அவர்களை தவிசாளர் வேட்பாளராக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம். அதேபோன்று உபதவிசாளராக திரு ஞானப்பிரகாசம் கிஷோர் அவர்களை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அவர்கள் இரண்டு பேருடைய இந்த பெயர்கள் அந்த தேர்தலின் பொழுது எங்களுடைய உறுப்பினர்களால் முன்மொழிந்து வழிமொழியப்படும். இதே போன்று அடுத்து வரும் சபைகளிலும் நடைபெறப் போகின்ற தெரிவுகளிலும் எங்களுடைய முடிவுகள் இவ்வாறு தான் இருக்கும். நாளை காலைக்கு முன்னர் கூட தமிழரசு கட்சி கொள்கை ஒப்பந்தத்திற்கு மற்ற தரப்புகளோடு உள்ள ஒப்பந்தங்களை முறித்து இந்த ஏற்கனவே டிடிஎன்னையும் நாங்களும் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு அவர்கள் இணங்கி வருவார்களாக இருந்தால் எங்களுடைய முடிவுகள் மூன்றும் ஒரு அணி என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்படக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் அதற்கான சாத்தியங்கள் எதையும் அவர்கள் வெளிப்படுத்தியதாக இல்லை. ஆகவே இந்த முடிவுகளின் அடிப்படையில் நாங்கள் இந்த தெரிவுகளிலே எங்களுடைய நபர்கள் போட்டியிடுவார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலே என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது? யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலும் இதே நிலைப்பாடு தான். ஆனால் சிங்கள கட்சிகள் சபைகளை கைப்பற்றுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். அதிலே கூடுதலாக யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலே குறிப்பாக வெண்ணி பகுதியிலே டிடிஎன்ஏக்கு தான் கூட ஆட்கள் இருக்கிறபடியால் அவர்கள் அந்த விடயங்களிலே தெளிவாக இருக்கிறார்கள். எங்களுக்கும் நெடுங்கணியிலே நாங்கள் தீர்மானமாக இருக்கிறோம். அங்கே சிங்கள தரப்பு ஆட்சியை பிடிப்பதற்கு விடமாட்டோம், அல்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய பேரினவாத கட்சிகள் ஆட்சியை பிடிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் அது பின்னுக்கு அது தேர்தல்கள் வருகிற பொழுது நாங்கள் எங்களுடைய அணி ஒன்றாக அந்த விடயத்தை கையாளும். யாழ்ப்பாணத்தில் அவ்வாறான முடிவுகளை டிடிஎன் எடுக்கிறதோ அதே முடிவுகளைத்தான் யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் தமிழரசு கட்சி எடுக்கும் என தமிழரசு கட்சி கூறியதாக செய்திகள் வெளியாக இருந்தது. அதற்கான பதில் செய்தியும் என்னால் வழங்கப்பட்டிருந்தது. அதை பார்த்திருப்பீர்கள். இன்றைய தினம் அந்த மட்டக்களப்பில் நடந்த வாக்கெடுப்பில் என்பிபின்ற நிலப்பாட்டுக்கு ஆதரவாக டிடிஎன்ஏ முடிவெடுத்திருப்பதாக சாணக்கியனர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது தொடர்பாக நீங்கள் அது ஒரு குற்றச்சாட்டுதலை தவிர இந்த உண்மையும் இல்லை. ஏனென்றால் 10க்கு 11 என்ற வகையிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எங்களுடைய அணியினர் அதற்கு வாக்களிக்காமல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அதே போன்று நடந்தது ரகசிய வாக்கெடுப்பு. ஆகினாலே இதிலே யாருக்கு வாக்களித்தார்கள் என்று தெளிவாக என்பிபியினுடைய கட்சி சொன்ன பகிரங்க வாக்கெடுப்பை தான் உங்களுடைய வேட்பாளர் கூறியதாக. பகிரங்க வாக்கெடுப்பை யாரும் கூறலாம். அது ரகசிய வாக்கெடுப்பை விட இந்த பகிரங்க வாக்கெடுப்பை கோரியிருந்தால் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்க. ஆகவே ரகசிய வாக்கெடுப்பை கோரியவர்களே பின்னர் எங்கள் மீது குற்றம் சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனைய சபைகளுக்கான தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர்களுக்கான தெரிவு எப்போது இடம்பெறும்? அது தொடர்ந்து அறிவிப்போம். உங்களுடைய கட்சியிலேருந்து சாவச்சேரி நகரசபை மற்றும் பிரதேச சபை வேட்பாளர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் அடிப்படை அது தொடர்பாக நாங்களும் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். அதில் இந்த தமிழ் தேசிய கடந்த 15 வருடங்களாக தமிழ் தேசியத்தை ஒரு தவறான பாதையில் இட்டு சென்ற தரப்புகள் தான் அதற்கு பின்னாலே இருந்திருக்கிறார்கள்.
அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஒரு மிகவும் மனவருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இருந்தாலும் அது ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிற ஒரு விவகாரம். நாங்கள் அதை நீதிமன்றத்தின் மூலமாக அணுகுவதற்கு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். மக்களாணையை மீறி சங்கம் சைக்கிளும் தற்போது கூட்டணி என்ற பெயரில் இணைந்திருப்பதாகவும் இதற்காக நாங்கள் 17 சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் என்று சொல்லி சுமந்திரன் சொல்லியிருக்கிறார். இல்லை, சுமந்திரன் அவர்கள் உண்மையில் ஒரு உண்மைக்கு புறம்பான பொய் பிரச்சாரங்களை செய்கிறது அவருடைய வயதுக்கும் அவருடைய தொழிலுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் இல்லை. வாய் திறந்தால் பொய்யவையே சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ மக்கள் இபிடிபிக்கு வாக்களிக்காமல் என்பிபிக்கு வாக்களிக்காமல் சங்குக்கும் சைக்கிளுக்கும் வீட்டுக்கு வாக்களித்தது கொள்கை அடிப்படையில் ஒன்றாக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக. அவருக்கு டக்ளஸ் தேவானந்தாவை தேடி சென்று ஆதரவு கேட்க முடிந்தவருக்கு, தமிழரசு கட்சி தான் தமிழ் தேசியத்தினுடைய உயிர் மூச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவருக்கு, தாங்கள் சமஷ்டி தான் தங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவருக்கு ஏன் டிடிஎன்னையும் தமிழ் தேசிய பேரவையும் இணைந்து கச்சா திட்ட அந்த உடன்படிக்கைக்கு அவரால் பெற முடியாமல் இருக்கிறது. ஆகவே மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து டிடிஎன்னையும் தமிழ் தேசிய பேரவையும் ஒரு அணியிலே இணைந்திருக்கிறோம். நாங்கள் தான் மக்களுடைய ஆணைக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த ரெண்டு தரப்பும் கொள்கைக்கு இணங்கி இருக்கிற பட்சத்திலே சுமந்திரன் அவர்கள் இபிடிபியோடு செல்வது தான் மக்கள் ஆணைக்கு முழு விரோதமான முழு துரோகமான ஒரு செயல்பாடு. யாழ் மாநகர சபையின் புதிய முதல்வரை தெரிவு செய்வதற்கான போட்டியில் 3 கட்சிகளிலிருந்து வேட்பாளர்கள் களமிறங்க உள்ளனர். யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் நாளைய தினம் யாழ் மாநகர சபா மண்டபத்தில் நடைபெற உள்ளது. 45 உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையில் 23 ஆசனங்களை வைத்திருக்கும் கட்சியை ஆட்சி அமைக்க முடியும். எந்தவொரு கட்சியும் அறுதி பெரும்பான்மையை கொண்டிருக்காத நிலையில் கட்சிகள் கூட்டுக்களை அமைத்து ஆட்சி அமைக்க உள்ளது. நடைபெற முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 12 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களையும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா 1 ஆசனத்தையும் கைப்பற்றியது. இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் யாழ் மாநகர சபையின் முதல்வர் பதவிக்காக போட்டியிட உள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியின் பெயரையும், பிரதி முதல்வர் பதவிக்கு இமானுவேல் தியாளனின் பேரும் பரிந்துரைக்க கட்சி தீர்மானித்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளருக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஆதரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முதல்வர் வேட்பாளரை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரிக்கும். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் பதவிக்கு கனகையா ஸ்ரீகிருஷ்ணாவும், பிரதி முதல்வர் பதவிக்கு துரைராஜா ஈசனும் பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு சுந்தரமூர்த்தி கபிலன் போட்டியிடுவார் என கட்சியின் யாழ் மாவட்ட நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய வருகையை தடுக்க இலங்கை அரசும் மீனவ அமைச்சும் தீவிரமாக இருக்கிறது. கடற்படையும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார்கள். எதிர்வரும் 15ஆம் தேதியில் இருந்து இலங்கை கடல் எல்லையை கடற்படை ஊடாக தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு அத்துமீறி வருகின்ற இந்திய மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் கைது செய்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்பிடி அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று வியாழக்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறிப்பாக இந்த தமிழக மீனவர்களின் 60 நாள் தடைக்காலம், தமிழக அரசு அவர்களாகவே உருவாக்கி கொண்ட மீன்பிடி தடைக்காலம் என்று சொல்லக்கூடிய காலம் இந்த மாதம் 15ஆம் தேதியோடு நிறைவடைகின்றது. அந்த 15ஆம் தேதிக்கு பின்னர் அவர்களின் வருகை நிச்சயமாக எமது எல்லை தாண்டிய பகுதியில் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இதை எவ்வாறு இந்த அரசு இந்த அமைச்சு தடுக்க இருக்கின்றது, வடபகுதி மீனவர்கள் எவ்வாறு இதனை முகங்கொடுக்கப் போகின்றார்கள் என்ற விடயங்களை நாங்கள் ஆழமாக கலந்துரையாடினோம். அதில் கடற்படை தளபதி வருவதாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. குறிப்பாக இந்த எல்லை தாண்டி வருகையும் அவர்களின் சட்டவிரோத மீன்பிடியையும் தடுப்பது தொடர்பாக நாங்கள் நீண்ட காலமாகவே இது தொடர்பாக போராடி இருக்கின்றோம், பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றோம். தமிழக இந்திய மட்டத்திலும் பேசியிருக்கின்றோம். இலங்கை மட்டத்தில் அவ்வப்போது இருக்கின்ற ஜனாதிபதிகள் அதே போன்ற அமைச்சுக்கள் மட்டத்திலும் தொடர்ந்து பேசி வருகின்ற விடயமாகும். இதை வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் நீண்ட காலமாகவே இந்த விடயத்தை கையாண்டு வருகின்றது. குறிப்பாக 2004 இந்த செயற்பாட்டில் அது தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டு வருகின்றது. இது நெப்சோ நிறுவனமும் தன்னாலான பங்களிப்பை செய்து வருகின்ற சூழ்நிலையில் நாங்கள் இந்த 15ஆம் தேதியை அமைச்சரிடம் வினவியது, உங்களிடம் இருக்கின்ற இந்த வருகையை தடுப்பதற்கான திட்டங்கள் என்ன,
அதை நீங்கள் கையாள போகும் வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பாக வடபகுதி மீனவருக்கு ஒரு விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தபோது, நிச்சயமாக இந்த இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய வருகையை தடுக்கும் செயற்பாட்டில் இந்த அரசும் எனது அமைச்சும் தீவிரமாக இருக்கின்றது. அது முழுமையாக கடற்படையினரும் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே எதிர்காலத்தில் வருகை கூடுமானவரை கட்டுப்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். 15ஆம் திகதியிலிருந்து எமது கடல் எல்லையை கடற்படையினர் ஊடாக தீவிரமாக கண்காணிப்பதிலும் வருகின்ற படகுகளை கைது செய்வதிலும் நாங்கள் தீவிரம் காட்ட இருக்கின்றோம். எனவே வடபகுதி மீனவர்கள் இதில் அச்சம் கொள்ள தேவையில்லை. அரசு தனது செயற்பாட்டில் உறுதியாக இருக்கின்றது என்ற அந்த தகவலை அவர் தெரிவித்திருந்தார். உண்மையில் இந்த அரசு இந்த செயற்பாட்டில் தீவிரமாக இருக்கிறது என்பதை நாங்களும் உணர்கின்றோம். இருந்த போதிலும் எமது மீனவருக்குள்ள இடையிலான அச்சம், நாங்கள் எதிர்காலத்தில் இந்த கடல் வாழ்வாதாரத்தை கொண்ட இந்த மீனவர்களின் செயற்பாடுகள் அமைச்சோ அல்லது அதிகாரிகளோ அல்லது கடற்படையினரோ இதில் கவனயீனமாக இருப்பார்களாக இருந்தால் இந்த வடபகுதி மீனவர்கள் ஒன்று திரண்டு ஓரணியாக கருப்பு கொடிகளை ஏந்தியவர்களாக நாங்கள் இந்திய கடல் எல்லை வரைக்கும் சென்று இந்த போராட்டத்தை முன்னெடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோம் என்ற தகவலையும் நாங்கள் அமைச்சரிடம் தெரிவித்திருக்கின்றோம். அதற்கு வாய்ப்பு தேவையற்றது. எனவே நாங்களே அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் உறுதிமொழி அளித்திருக்கின்றார். எது எவ்வாறாயினும் அவர் அந்த உறுதிமொழியை தவறும் பட்சத்தில் நாங்கள் இந்த எல்லையை பாதுகாப்பதற்கும் எங்களது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கும் நாங்கள் எங்களது முன்னெடுக்க இருக்கின்ற அந்த கருப்பு கொடி ஏந்திய போராட்டமானது இவர்கள் செய்ய தவறும் பட்சத்தில் நாங்கள் அதற்கான தீர்மானத்தை எடுத்து வடமாகாண ரீதியில் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இதற்கு தேசிய ரீதியில் இருக்கின்ற தேசிய அமைப்புகளையும் நெப்சோ நிறுவனத்தின் ஊடாகவும் ஏனைய அமைப்புகளூடாகவும் நாங்கள் ஒன்று திரட்டி பாரிய அளவிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் முதலில், அல்லது கடலில் இறங்கி வடபகுதி மீனவர்களாகிய நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற தகவலை வலியுறுத்தியிருக்கின்றோம். எனவே இந்த வேளையில் அமைச்சும் அரசும் எங்களோடு ஒத்துழைக்கின்ற அந்த செயற்பாட்டிலேயே எமது மீனவர்களின் நிலைப்பாடு தங்கியிருக்கின்றது. இந்த வேளையில் தமிழக மீனவர்களுக்கும் ஒரு கருத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம். தயவு செய்து உங்கள் படகுகளை எங்களது எல்லையை தாண்டி வருவதை நீங்கள் யோசிக்காதீர்கள். அங்கு வரும்போது ஏற்படுகின்ற எல்லா செயற்பாடுகளுக்கும் கைதாகட்டும் அல்லது துரத்தும் நடவடிக்கையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சம்பவம் அது நடக்குமாக இருந்தால் அது நீங்களாகவே உருவாக்கி கொண்டதாகவே நாங்கள் கருதுகின்றோம். எனவே எங்களது உறவுகள் நாங்கள் தொடர்ந்து பேசியிருக்கின்றோம். கடந்த 3ஆம் மாதம் கூட இந்திய தரப்பு தமிழக மீனவர்கள் தரப்பாக கலந்து கொண்டபடும் உறுதியாகவும் இறுதியாகவும் நாங்கள் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றோம். எனவே எல்லை தாண்டுதலை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். அதேவாறு தமிழகத்திலிருந்து வருகை தந்திருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், அதே போன்று அங்கிருக்கின்ற ஆளுங்கட்சி உறுப்பினர் போன்றவர்களிடமும் எங்களது நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றோம். எனவே அந்த நாடும் அந்த மக்களும் அந்த மீனவர்களும் எங்களோடு உறுதுணையாக இந்த விடயத்தில் ஒத்துழைத்து இரு பகுதியினரும் கடல் வளத்தை அதில் உற்பத்தியையும் அதில் ஏற்படுகின்ற அறுவடையும் செய்யக்கூடிய மீனவர்களாக இருப்பதை ஒழிய அநியாயத்துக்கு அதை நாசமாக்கின்ற மக்களாக இருந்துவிடக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த வேளையில் எமது கடற்தொழில் அமைச்சர் அவர்கள் கௌரவ கடற்தொழில் அமைச்சர் ஒரு கருத்தை கூறியிருந்தார். எதிர்காலங்களில் தமிழக மீனவர்களோடு கடல் வளத்தை பாதுகாப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை மீனவர்கள் முன்னெடுப்பார்களாக இருந்தால் தாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தருவதாக கூறியிருக்கின்றார். அதே போன்று தான் நாங்களும் கூறுகின்றோம். கடல் வளத்தையும் கடல் சூழலையும் கடல்வாழ் உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் எந்த வேளையிலும் யாருடனும் பேச தயார். ஆனால் சட்டவிரோத மீன்பிடிக்காகத்தான் அதை செய்வதற்காகத்தான் பேச்சுவார்த்தை என்றென்றால் அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்து கொள்வதாக இல்லை. அந்த பேச்சுவார்த்தை முன்னெடுப்பவர்களிடம் நாங்கள் இணங்கி போவதாக இல்லை என்பதை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த வேளையிலே தான் நாங்கள் அமைச்சரிடம் இவ்வாறான கேள்வியை வைத்திருந்தோம். அதாவது இதுவரை கைது செய்யப்பட்ட படகு, இந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட படகுகளின் நிலை என்ன, எவ்வாறு அந்த படகுகள் கையாளப்படுகின்றது, பலவாறாக மக்கள் மத்தியிலே பேசும் பொருளாக இருக்கின்ற மீனவர் விடுதலை, படகு விடுதலை என்ற பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றது. பொது மன்னிப்புகளின் அடிப்படையிலே மீனவர்கள் விடுவிக்கப்படுகிறார், படகுகள் விடுவிக்கப்படுகின்றன என்ற பேச்சுக்கள் உலாய் வருகின்ற விடயத்தையும் நாங்கள் அமைச்சரிடம் தெரிவித்திருந்தோம். அந்த வேளையில் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது, நாங்கள் இந்த ஆண்டு இந்திய படகுகளை 87 படகுகளை நாங்கள் கைது செய்திருக்கின்றோம். அதில் 12 படகுகளை இலங்கை நீதிமன்றம் ஊடாக விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது. எனவே அதனை பார்வையிட்டு கொண்டு செல்ல தமிழக மீனவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எவ்வாறாயினும் அந்த படகுகள் விடுவிப்புக்கும் அரசுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அது நீதிமன்றம் ஊடான நடவடிக்கை. எனவே நீதிமன்றம் ஒரு காரணத்தோடு அல்லது தண்டப்பணம் செலுத்தியதாக அல்லது
கடல் மாற்றங்களின் சீற்றங்களின் போது வந்த படகுகள் என்று கணித்து 12 படகுகளை விடுதலை செய்திருக்கலாம். எனவே நீதிமன்றம் ஊடாக விடுவிக்கப்பட்டது போக ஏனைய படகுகளை நாங்கள் கடலில் அழிப்பதற்கு அல்லது மாற்று வழிகளை அதை செய்வதற்கு இருக்கின்றோமே ஒழிய அதில் ஏலத்தை போடுவதற்கோ ஏனைய மீனவர்களுக்கு கையளிப்பதற்கோ நாங்கள் இவ்வாறான நிலைப்பாட்டும் எடுக்கவில்லை. தொடர்ந்தும் நாங்கள் கைது செய்வோம். நிச்சயமாக அவர்களின் வருகை கூடுமானவரை தடுப்பதினூடாகவும் அல்லது தொடர்ச்சியான கைதுகளூடாகவும் நாங்கள் இதை கட்டுப்படுத்துவோம் என்ற உறுதிமொழியை அமைச்சர் அவர்களும் செயலாளர் அவர்களும் எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் கலந்துரும் பொழுது எங்களோட கோரிக்கை நிச்சயமாக இந்திய மீனவர்களின் வருகையை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையோடு நாங்கள் மேலதிகமாகவும் இன்றைய அமைச்சருக்கு தெரிவித்திருந்தோம். நாங்கள் இந்த வேளையிலே உங்களிடம் எந்த நிவாரணத்தையோ எங்களது உதவியோ நாங்கள் உங்கள்கிட்ட கோர வரவில்லை. நீங்கள் தாராளமாக இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துவர்களாக இருந்தால் சுயமாக எமது வடபகுதி மீனவர்கள் சுயமாகவே உழைத்து வாழக்கூடிய மக்களாக உயர்வடைவார்கள். அரசுக்கும் அதனூடாக இப்போது கூட நாங்கள் நிறைய அந்நிய வெளிநாட்டு ஏற்றுமதியூடாக நிறைய அந்நிய செலவாணியை இந்த அரசுக்கு பெற்றுக் கொடுத்து ஒரு சமூகமாக வடபகுதி மீனவ சமூகம் இருக்கின்றது. எனவே நீங்கள் தொடர்ந்து இதனை இந்த 60 நாட்களுக்குள் எங்களது மீனவர்கள் கணிசமான மீன்களை அறுவடை செய்திருக்கின்றார்கள். கணிசமாக தங்களது வாழ்வாதாரத்தை மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த 60 நாட்களுக்கு இடையில் இருந்தும் அவர்கள் வருகை தரும்போது எவ்வாறு அது மாற்றமடையப் போகின்றது என்பது விளங்கவில்லை. நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், எங்களது வாழ்வாதாரம் இந்த கடலை நம்பியது. இந்த இந்திய மீனவர்களின் வருகையை அவர்கள் கட்டுப்படுத்துபவர்கள் என்றால் சுயமாகவே சொந்த காலில் நின்று உழைத்து வாழக்கூடிய சமூகமாக இந்த மீனவ சமூகம் இருக்கும். நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற மீனவர்களுக்கான இழப்பீட்டை நாங்கள் நேற்றைய தினம் அந்த கோரிக்கையை வைக்கவில்லை. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற அந்த மீனவர்களுக்கான இழப்பீடுகள் இந்த அரசு விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அண்மையிலேயே சீன அரசாங்கத்தினால் வீட்டு திட்ட தொகுதி என்ற அந்த பொறுத்து வீடுகளும் அரிசி உலருணவு என்ற முறையில் அரிசியும் அதேபோன்று வலைத்தொகுதிகளும் இலங்கை அரசாங்கத்துக்கு கையளிக்கப்பட்டு கடந்த காலங்களில் சில திட்டங்களூடாக அது வழங்கப்பட்டன. கடந்த அமைச்சர் டாக்டர் தேவானந்தன் இருந்த காலத்தில் அது இலங்கை கொண்டு வரப்பட்ட திட்டங்களாகும். எனவே அந்த திட்டங்களூடாக வழங்கப்பட்ட அரிசி பொருத்தமற்றது, இந்த மக்களுக்கு அது உகந்ததல்ல என்பதனால் சிலர் பெற்றும் சிலர் பெறாத அரிசிகளை திணைக்கிழமை அதை அளித்திருப்பதாகவும் ஏனைய தேவைக்கு பயன்படுத்துவதாகவும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் பொறுத்து வீட்டு திட்டமும் இந்த பகுதிக்கு பொருத்தமற்றது என்று அதுவும் வந்த வீட்டு திட்டங்கள் அப்படியே நிறுத்தப்பட்டதாக அடுக்கி வைக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. இதைவிட அண்மையிலே வலைகள் சாராளமாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சிலருக்கு வழங்க வேண்டி இருப்பதாக திணைக்களம் கூறுகின்றது. இதற்கப்பால் இந்த நிறைவடைந்த 6 மாதத்துக்கான எரிபொருள் சம்பந்தமாக நாங்கள் நேற்றைய தினம் கதைத்திருந்தோம். இந்த எரிபொருள் வழங்கல் இந்த 6 மாதத்துக்கு பின்னால் தொடருமா என்ற கேள்விக்கு அமைச்சரிடம் தெளிவான பதில் இல்லை. இது சீன அரசால் எங்களுக்கு வழங்கப்பட்டது, அது நிறைவடைந்ததால் அது நிறைவுக்கு வந்துவிட்டது. இனி வரும் காலங்களில் வேறு ஏதாவது திட்டங்கள் ஊடாக மீனவர்களுக்கு வேறு வகையான உதவிகளை செய்யக்கூடியதாக இருந்தால் நாங்கள் செய்வோம் என்ற வாக்குறுதி அளித்திருக்கின்றார். எனவே எதிர்வரும் 24ஆம் தேதி மன்னாரில் கச்சேரியில் மீன்பிடி அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்று நடைபெற கடற்றொழில் அமைச்சு தீர்மானித்திருக்கின்றது. அந்த அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு அமைச்சரும் பிரதி அமைச்சரும் வருகையில் இருக்கின்றார்கள். எனவே அனைத்து மீனவ கூட்டுறவு சங்கங்களும் இதில் கலந்து கொள்ள அவர்கள் அழைப்பு விடுக்கின்றார்கள். எனவே இதனூடாக நாங்களும் அழைப்பை விடுக்கின்றோம். எதிர்வரும் 24ஆம் தேதி மன்னார் கச்சேரி மண்டபத்திலே மீன்பிடிக்கான அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. எனவே அந்த கூட்டத்தில் மன்னாரில் இருக்கின்ற பல விடயங்கள், அது கனியமணலாக இருக்கட்டும், காட்டலையாக இருக்கட்டும், மீனவர்களுக்கின்ற மீனவ பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்துக்குமான கேள்வி பதிலாகவும் பிரச்சனைகளை முன்வைத்து தீர்வை பெறக்கூடிய இடமாகவும் அந்த களத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மீனவ சங்கங்கள் அமைப்புகளை தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. என்னுடைய பேர் ராஜா குருஸ். நான் மன்னார் மாவட்ட மீனவ சமாசத்தினுடைய தலைவர். நேற்றைய நாளிலே நாங்கள் கடற்தொழில் அமைச்சுக்கு சென்று கடற்தொழில் அமைச்சரை அங்கு சந்தித்து நாங்கள் மட்டுமல்ல 4 மாவட்டமும் மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து தலைவர் உட்பட மீனவர்கள் சென்று அமைச்சரை சந்தித்து இந்திய நிறுவப்பட சம்பந்தமாக பேசப்பட்டது. அந்த வகையிலே கடந்த 60 நாட்கள் எமது மீனவர்கள் மிகவும் சந்தோஷத்துடன் நிம்மதியாக தொழில் செய்து வந்தனர். ஏனென்றால் இந்தியன் இழுவப்படகு வராமையின் காரணத்தால். அடுத்ததாக உள்ளூர் இழுவைப்படகு பற்றி பேசப்பட்டது. உள்ளூர் இழுவைப்படகு இழுக்கிறதுனால் இந்தியா இழுவைப்படகு வருகின்றது என்று அமைச்சரிடம் பேசப்பட்டது. அதற்கு அமைச்சர் கூறினார், இந்த உள்ளூர் படகு சம்பந்தமாக நான் பேசியிருக்கின்றேன்,
அதாவது அந்த உள்ளூர் இழுவைப்படகுக்கு மாற்றுத் தொழில் மூலம் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்து அதன் பிறகு அந்த உள்ளூர் இழுவைப்படையை நிறுத்தலாம் என்று இந்த ஆலோசனை கூறினார். அடுத்ததாக தடையான தொழில்முறைகள், அதாவது 17 வகையான தடையான தொழில்முறைகள் இருக்கின்றன. அவரை பற்றி பேசப்பட்டது. அப்பொழுது அதற்கும் அவர் சொன்னார், கூடிய விரைவில் நாங்கள் கடற்தொழில் திணைக்களத்துக்கு அறிவித்திருக்கிறோம். கூடிய கதியில் இதற்கான ஒரு முடிவு எடுப்பதாகவும் கூறினார். நன்றி. தடையான தொழில் என்றால் டைனமேட், கட்டை, பட்டி வலை, இழுவைப்படகு, இப்படியான பல தொழில்கள் இருக்கின்றன. வவுனியா சிறைச்சாலைக்கு வருகை தந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்றைய தினம் விசாரணைகளை ஆரம்பித்தனர். குறிப்பாக இன்று காலை சிறைச்சாலைக்குள் நுழைந்த சிஐடி குழுவினர் வவுனியா சிறைச்சாலையை சோதனை செய்துள்ளதுடன் அங்கு தங்கியிருந்து கடமையில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் விசாரணைகளை முன்னெடுத்தனர். அதே நேரம் வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலையில் பணியாற்றும் 10க்கும் மேற்பட்டவர்களை விசாரணைக்காக அனுராதபுரம் அழைத்து சென்றுள்ளனர். முன்னதாக அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் பேரில் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாரிமலைக்கு முன்னர் வீடுகளை கட்டி நீங்கள் குடியமர வேண்டும். உங்கள் கட்டுமானத்தின் முன்னேற்றத்தை எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்து அடுத்த கட்ட கொடுப்பனவுகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கு தெரிவித்தார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் ஊடாக மாகாணத்துக்கு குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதியின் மூலம் வீட்டுத் திட்டத்துக்கு தெரிவான பயனாளர்களுக்கு முதற்கட்ட கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். உங்களுக்கு சிறிய வீடு அமைக்க நாம் உதவுகின்றோம். அதை பெரிய வீடாக மாற்றுவது உங்களின் திறமையில் தான் தங்கியுள்ளது. அதேபோல் எதிர்வரும் மாரிமலைக்கு முன்னர் வீடுகளை கட்டி நீங்கள் குடியமர வேண்டும். உங்கள் கட்டுமானத்தின் முன்னேற்றத்தை எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்து அடுத்த கட்ட கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலிருந்து ஒரு தொகை டைனமட் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு விரைந்தவர்கள் வெடிமருந்துகளை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட வெடிமருந்துகளை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் கட்கோவல இராணுவ முகாமுக்கு அருகில் உள்ள காணிக்குள் இருந்து மண்டியோட்டுடன் கூடிய எலும்பு சிதலங்கள் காணப்படுகின்றன. இது குறித்து காணிக்குள் மனித மண்டியோட்டுடன் எலும்புகள் காணப்படுவதாக பருத்தித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்தோனேசியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று கடத்தப்பட உள்ளதாக தொலைபேசி மூலமாக தவறான தகவல் பரப்பி அரசுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை வெள்ளவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபரிடமிருந்து டேப், ஐபோன், ரவுட்டர் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கான வங்கி பற்றுச் சீட்டுகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த டெப் சாதனத்துக்குள் விடுதலை புலிகள் தலைவரின் புகைப்படங்கள், கொடிகள், அரசு தலைவரின் புகைப்படங்கள், விமான நிலையங்கள் மற்றும் விமானங்களின் புகைப்படங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் நேற்றைய தினம் புதன்கிழமை முழுவதும் 119 என்ற அவசர அழைப்பு சேவை, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம், கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட பல முக்கிய இடங்களுக்கு அழைத்து இந்தோனேசியாவிலிருந்து வரும் விமானத்தை கடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் பல குறியீட்டு எண்களை கொடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த விடயம் குறித்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய பாதுகாப்பு பிரிவுக்கு தகவல் தெரிவித்த பின்னர் அத்தகைய அழைப்புகளை மேற்கொள்ளும் நபர் வெள்ளவத்தை போலீஸ் பிரிவிலிருந்து அழைப்புகளை மேற்கொள்வது தெரிய வந்துள்ளது. பின்னர் வெள்ளவத்தை போலீசாருக்கு இது குறித்து தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீஸ் குழுவினர் தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகள் மற்றும் கோபுர அறிக்கைகள் மூலம் விரைவான விசாரணைகளை மேற்கொண்டனர். சந்தேக நபர் வெள்ளவத்தை போலீஸ் பிரிவில் 33வது ஒழுங்கை பகுதியில் தங்கியிருப்பது தெரிய வந்தது. அதன்படி மேலதிக விசாரணைகளின் போது சம்பந்தப்பட்ட நபர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்று நாளொன்றுக்கு மாத்திரம் 3000 ரூபாய் செலுத்தியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபர் முன்னர் கொழும்பு 2 உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் தங்கியிருந்ததாகவும் அந்த ஹோட்டலில் நாளொன்றுக்கு 5000 ரூபாய் செலுத்தியதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நபர் வெளிநாடுகளில் இருந்து டாலர் பெறும் முறைமை கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். அவர் ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி வந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவருக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தால் சந்தேக நபருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
ஜனாதிபதி பொது மன்னிப்பை பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து கைதி விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் 2 கோரிக்கைகளை முன்வைத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளது. அதன்படி குறித்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது, பொது மன்னிப்பு சம்பவம் குறித்து முறையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தி பொறுப்பான அனைத்து தரப்பினரையும் அடையாளம் கண்டு குற்றவாளிகள் மீது தேவையான ஒழுக்காற்று அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிறுவன சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தி சிறைச்சாலை திணைக்களத்தின் செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை வலுப்படுத்துதல் ஆகிய கோரிக்கைகள் முன்வைத்து சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் ஜனாதிபதி, நீதியமைச்சு மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகளுக்கு முழு ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும், சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்கும் நீதியமைப்பு நேர்மையுடன் நியாயத்துடன் மக்களுக்கு சேவை செய்வதை உறுதி செய்வதற்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உறுதி பூண்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கடிதத்தில் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் பிரக்டின் எக்னொலிகோட கடத்தல், கொலை மற்றும் காணாமல் போனது தொடர்பான மேல் நீதிமன்ற விசாரணையில் முக்கிய குற்றவாளியான இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமாரத்ன கைது செய்யப்பட்டுள்ளார். முக்கிய சாட்சியை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் இன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த மாதம் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். ஊடகவியலாளர் பிரக்டின் எக்னொலிகோட 2010 ஜனவரி 24 அன்று காணாமல் போக செய்யப்பட்டார். அதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியது. இந்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற விசாரணையில் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமாரத்ன உட்பட 10 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார். தற்போது அவர்களுக்கான விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் எக்னொலிகோட வழக்கின் முக்கிய சாட்சியான சுரேஷ்குமாரை ஓய்வு பெற்ற பிரிகேடியர் குமாரரத்ன பலமுறை மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் முறையிட்டனர். ஓய்வு பெற்ற பிரிகேடியரின் தனிப்பட்ட தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி பலமுறை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாக அவர் மன்றில் முறையிட்டார். அத்துடன் 2025 ஜூன் 6ஆம் தேதியன்று முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவரால் அதே தொலைபேசி எண்ணிலிருந்து சாட்சிக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் சாட்சிகளை அச்சுறுத்த பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி எண் ஆராயப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளதை விசாரணை பிரிவின் அதிகாரி நீதிமன்றத்துக்கு உறுதிப்படுத்தினார். இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமாரத்னவை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் நடந்து வரும் விசாரணைக்காக எதிர்வரும் 13ஆம் தேதியன்று நிரந்தர மேல் நீதிமன்ற விசாரணையில் அவரை முன்னிலைப்படுத்துமாறு திருகோணமலை நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தையிட்டு விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளின் உரிமையாளர்களுக்கு நஷ்ட ஈடு அல்லது மாற்று காணிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற வெளிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் குறிப்பிடுகையில் தையிட்டு விகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர்த்து அதனை சூழவுள்ள ஏனைய காணிகளை மாவட்ட செயலாளரிடம் கையளிக்க பணிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் ஊடாக காணி உரிமையாளர்களுக்கு காணிகளை கையளிப்பார். அதேவேளை தனியார் காணிகளுக்குள் விகாரை அமைக்கப்பட்டிருந்தால் அந்த காணி உரிமையாளர்களுக்கு காணியின் பெறுமதி நஷ்டஈடாக வழங்குவது அல்லது மாற்று காணியை வழங்குவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும். விகாரை பிரச்சினையை நீண்டு செல்ல அனுமதிக்க முடியாது. அதனை 1 மாத காலத்துக்குள் முடிக்க முடிவெடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். இன்றைக்கு இந்த உங்களுடைய நமக்கு பொதுவாக தெரியும், இன்றைக்கு என்ற காலங்கள்ல நான் நினைக்கிற இலங்கையிலே கூடுதலான ஒரு அபிவிருத்தியை நோக்கி வேகமாக செல்ல போகின்ற பிரதேச செயலகம் என்றால் அது தெளிப்படையாதான். அதில் இன்றைக்கு அரசாங்கத்தால் பெரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருது. இப்போ எல்லா வேலை திட்டங்களும் உங்களுடைய பிரதேசத்துக்கு கூடியது. அதனால விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, மக்கள் மத்தியில் இருக்கின்ற குறைபாடுகளை முதல்ல செல்வெடுக்கணும். அப்போ அதே போன்ற அதிகாரிகள் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் செயல்படுத்த விட்டு அதுக்கு பாசிட்டிவான பிளெக்சிபிளான பதில்களை சொல்றோம். ஏண்டா பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அரசு அதிகாரிகள் மீது, அரசு துறை மீது பொதுவாகவே நாடு கொள்வது அதிருப்தியான நிலைமை தான். நாங்கள் எவ்வளவு வேலை செஞ்சோம். உதாரணம் கூட பண்ணிட்டு கடந்த வருடம் நாங்கள் டிசிசியில இங்க ஒதுக்கப்பட்ட நிதி அல்லது வேலை திட்டங்கள் எல்லா வேலை திட்டங்களும் பூர்த்தியாகும். அதற்கு முதல்ல ஒரு பாராட்டம் தெரிவிக்கணும் இங்க இருக்கின்ற டிஎஸ் உள்ளிட்ட இங்க இருக்கின்ற அதிகாரிகள். ஆனா அதே
அதே நேரத்தில் ஒரு வேலை செய்ய முடியாமல் போய்விட்டோம். அதுக்கான காரணம் இருக்குது. காரணம் வந்து அது டெலிகேஷன் லேட்டாக வந்தது. உதாரணங்களுக்கு இந்த வருஷம் நாங்கள் பெருந்தொகையான நிதி யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கீடு செய்திருக்கோம். ஆனால் எங்களுக்கும் தெரியும் அது அவ்வளவு செய்ய முடியாது. காலம் கடந்திருக்குது, எங்களுக்கு டைம் போதாது, பெரிய வேலைத்தம் இருக்குது. நம்முடைய வேலை செய்கின்ற அந்த துறை சார்ந்தவர்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். அதனால முழுமையாக நிறைவேற்ற முடியாதுங்கிற ஒரு என்ன விருப்பமாக இல்லாவிட்டாலும் கசப்பான செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. இது சம்பந்தமாக அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் கூட முடியுமான மட்டும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. முடியுமான மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கின்ற யாழ்ப்பாணத்தில் 90% வேலைகள் சரி செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை. ஜனாதிபதியும் கலந்து கொண்டாரு. ஜனாதிபதி மிக தெளிவா சொல்லினார். அதாவது பலாலி விமான நிலையம் வாரதன் காரணமாக அத்தியாவசியமாக அந்த துறைமுகத்துக்கு தேவையான காணிகளை தவிர்த்து, அதே நேரத்தில் இந்த பிரதேசத்தில் ஏதோ ஒரு ராணுவ முகாம் இருக்க தானே வேணும், அந்த ராணுவ முகாம் தவிர்த்து மற்ற காணிகள் எல்லாத்தையும் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும். சரி, ஜனாதிபதி மிக தெளிவாக வந்திருந்த பாதுகாப்பு செயலாளர் எல்லாருக்கும் மிக தெளிவாக சொல்லி காட்டினார். அந்த வகையில் இப்ப வந்து பாதுகாப்பு பிரிவினர் தாங்களுக்கு தேவையான காணி சொன்னா அவங்கள்ட்டே எவ்வளவு கேட்டால் அவ்வளவு கொடுக்கறது இல்லை. நாங்க அது தெரிந்த நமக்கு தேவையாக இருந்தால் அதற்கான காணிகளை விடுத்து ஏனைய காணிகள் எல்லாவற்றையும் விடுவிக்கிறதுக்கான முடிவுகள். அதுல கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகுதுன்னு கேட்டா, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கேகேஎஸ் ரோட்ல இருக்கிற கொஞ்சம் காணிகள் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்டது. விடுவிக்கப்பட்டதன் பிறகு அந்த பிறகு நிறைய எலும்புகள் கிடைச்சு கோடிக்கணக்கான பெருமதியான இருந்தது. இப்ப போயிட்டு பாருங்க எங்க இருக்குதா, கொஞ்ச நாள் அவங்களை எதிர்த்து சொன்ன ராணுவ கேம்ப்ல போயிட்டு எடுத்தோட ஆக்கள் எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு. அதனால நாங்களும் பார்க்கணும் கேட்டால் விசேடமாக ஆக்கள் மக்களுடைய காணிகளை கொடுக்க வேண்டுங்கிறது எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது, கொடுக்கும். அதே நேரத்தில் அவைகளை தையீட்டு பிரச்சனை இந்த பிரதேசத்தில் பெரிய ஒரு பிரச்சனை. தையீட்டு பிரச்சனைக்கு வியாபார பிரச்சனைக்கு இந்த மாசத்துள்ளுக்கு தீர்வு கொண்டு வழங்குறதுக்கு தீர்மானம். ஏண்டா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தையீட்டில் இருக்கிற யாரை உடைக்கலுமா ஏடா ரைட் அப்படியா தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு வியாரைக்குரிய காணியை ஒதுக்கி கொண்டு மிச்ச காணியெல்லாம் ஜிஎஸ் ஒப்படைங்க சொல்லு, ஜிஏ ஒப்படைங்க, ஜிஏ டிஎஸ்க்கு ஒப்படைப்பார். டிஎஸ் சொல்லட்டும் காணி உண்மையான எல்லாமே போயிட்டு பாருங்க தானுடைய காணி இருக்குதா இல்லையா. காணி இருக்கின்ற காணிகளுக்கு அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்படியே அதாவது மக்களுடைய சொந்தமான காணிகளுக்கு உள்ளால வியாரை வந்திருக்குமாக இருந்தால் அதற்கு ஒன்று மாற்று காணிகள் அல்லது அதற்கான நட்டையீடு கட்டாயம் அரசாங்கத்திலே சரி யாராலும் வழங்கியாகும். இதுதான் இப்போ நம்ம எடுத்திருக்கின்ற முடிவு. இல்லைன்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாம் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் இந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தையீட்டு பிரச்சனை வச்சு எல்லா பக்கத்தையும் அரசியல் செய்யறதுக்கு, அது இனவாதத்தை தூண்டுறதுக்கு, மதவாதத்தை கடந்த வாரம் பெரிய டீம் ஒன்று வாழ்ந்துக்கிறாங்க. பெரிய டீம் அங்க உள்ள விஷயமாக அங்க இருக்கின்ற ஒரு சில விக்குமாருடைய முயற்சி, மத தலைவர்களுடைய முயற்சி எடுத்து போலீசாருடைய
நடவடிக்கை மூலமாக கூடுதலாக தடுத்து நிறுத்தப்படும். அப்படி வந்திருந்தால் அது வந்து என்னத்தில் முடிஞ்சிருக்கும் நம்ம சொல்ல தெரியும். அப்படி இந்த நாட்டில் ஏதோ ஒரு அமைதியான வழியில போகின்ற போது அதை சீர்குலைக்கிறதுக்கு பல்வேறு சக்திகள் இருக்கிறாங்க. அதை வந்து நிச்சயமாக நம்ம இந்த தையீட்டியுடைய பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. தையீட்டி மக்கள் அதுக்கு இரையாக கூடாதுன்னு நம்ம கேட்போம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிட்ட தங்களுடைய காணி இல்லாம போனதன் பிறகு கிட்டத்தில் நாங்கள் விடுவிக்கப்பட்ட காணி என்று சொன்ன காரணத்திற்கு அவர் ஒவ்வொரு நாளும் வருவார். ரோட்டு வந்து அவருடைய காணி ஒவ்வொரு நாள் காணியை பார்த்து கொண்டு போவார். பிறகு விடுவிக்கப்பட்ட தன்றைக்கு போயிட்டு அவருடைய அந்த நிலத்துல விழுந்து முத்தம் கொடுக்கிறார். 27 வருஷத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட காணி. காணிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சம சாதாரணமா ஒரு நிலம் மாத்திரமல்ல, மக்களுடைய அனுர சொல்றாரு வந்து மக்களுடைய வாழ்க்கையோட பற்றி பிணைக்கப்பட்டிருக்கு. அதனால நான் ரொம்பவும் சென்சிட்டிவாக இந்த பிரச்சனையை பார்க்கணும். அதே நேரத்தில் யதார்த்த சூழ்நிலையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு இதில் இருக்கின்ற பிணக்குகளை தீர்த்து கொள்வதற்கு சுமூகமான முறை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதனால இன்னும் ஒரு மாதம் கூட போகாமல் போகலாம். இப்போ முடிவுக்கு வந்திருக்குது. இப்போ அதை நாங்கள் தலை விட்டு கொடுத்து போட்டு டிஎஸ் கைடு கொடுக்கறதுக்கு தான் இருக்குது. அதன் பிறகு நாங்கள் இந்த பிரச்சனைக்கு விஷயமாக தையிட்டு விட்டு பிரச்சனை முடிவு காட்டுவோம். இரண்டாவதாக அந்த வேலி பிரச்சனை அதிகப்பட்டிருக்குது. கூடிய சீக்கிரம் அகற்ற சொல்லியிருக்கு. அகற்றியதன் பிறகு அங்கே இருக்கின்ற விவசாயம் செய்கின்றவர்களுக்கு விவசாயம் செய்யலாம். அதே நேரத்தில் அதில் வீடுகள் கட்டுறதா இல்லையா நம்ம பிறகு தீர்மானிப்போம். ஆனால் தற்காலிக கொட்டீர்கள் அமைத்துக் கொள்ள முடியும் கூடிய வகையில் தீர்மானத்தை இந்த புராணமும் கூட அதுக்கு இலக்கம் தெரிவித்திருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் அந்த 2 பிரச்சனைகள் நாங்கள் அவ்வாறு தீர்வு காண்போம். அதனால் அடுத்ததாக பாடசாலைகள் வந்து இன்னமும் உயர் பாதுகாப்பு வளையம் என்று கூறிக்கொண்டு இராணுவத்துடைய பாதுகாப்பு இருக்குமாக இருந்தால் அவைகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் பார்ப்போம். சம்பந்தமாக உண்மையிலேயும் இது சம்பந்தம் நாங்கள் கூடுதலான கவனத்தில் எடுக்கிறோம். இந்த பிரச்சனைகளை நாங்கள் கூடுதலான கவனத்தில் எடுக்கின்றோம் என்று இந்த இடத்துல விஷயமாக நாங்கள் இதில் ஒரு தீர்மானமாக எடுப்போம். ஒன்று தையீட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணும். 2வது அந்த வேலி அமைக்கப்பட்டிருக்கின்ற வேலி அகற்றிவிட்டு மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கான இடமளிக்கணும். அதே நேரத்தில் சின்ன இடங்கள் கொஞ்சம் நிறைய இடங்கள் இருக்குது. இராணுவத்தால் அங்கே தடுத்து வைக்கப்பட்டு அவைகள் அனைத்தையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தீர்மானமாக எடுப்போம். நாங்கள் சமூகம் கூடுதலான கவனத்தை செலுத்துகிறோம். மீண்டும் ஜனாதிபதியுடைய கவனத்தில் நான் பிரச்சனையை கொண்டு வரேன். யாழ் தெல்லிப்பளை வைத்தியசாலை நிர்வாகியின் பொறுப்பற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக அடையாள கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் நாளை இடம்பெறவுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டது, தெல்லிப்பளை மண்ணின் புகழ்பூத்த எங்கள் வைத்தியசாலை போர் மற்றும் இடப்பெயர்வுகளின் பின்னர் 2012ஆம் ஆண்டிலிருந்து புதிய இடத்தில் இயங்க தொடங்கிய குறுகிய காலத்தில் துரித வளர்ச்சியடைந்து யாழ் புதனா வைத்தியசாலைக்கு அடுத்ததாக வடமாகாண மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வைத்தியசாலையாக தன்னை தரமுயர்த்தி மிடுக்கோடு விளங்குகிறது. விசேட பிரிவுகளாக மனநல மருத்துவ பிரிவு மற்றும் புற்றுநோய் பிரிவுகளை தன்னகத்தை கொண்டு அளப்பெரும் மருத்துவ பணியை ஆற்றி வரும் மகத்தான வைத்தியசாலையாக காணப்படுகிறது. ஆனால் கடந்த 2 வருடங்களாக வினைத்திறனற்ற வைத்தியசாலை நிர்வாகியின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாக அது பல்வேறு நிர்வாக சிக்கல்களை சந்தித்து வருகிறது. அத்துடன் வைத்தியசாலை ஊழியர்களின் பாதுகாப்பற்ற நிலைக்கும் தற்போதைய நிர்வாகம் இட்டுச் செல்கிறது. இது தொடர்பாக மாகாண மற்றும் மத்திய சுகாதார உயர்மட்டங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். ஆனால் இன்று வரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. வைத்தியசாலையின் இந்த விரும்பத்தகாத நிலைமை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அண்மையில் நாங்கள் அடையாள பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றையும் நடத்தினோம். மேலும் இவ்வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவும் அங்கு சேவையாற்றும் சேவை நோக்கம் கொண்ட புற்றுநோய் வைத்திய நிபுணர் கிருசாந்தியும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் தொடர்ச்சியான நிர்வாக ரீதியான முட்டுக்கட்டைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். தற்போதைய வைத்தியசாலை நிர்வாகி மற்றும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதில் பெயர் பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தலைமையிலானதாக சந்தேகிக்கப்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட சமூக ஊடக பிரச்சாரம் நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது.
எனினும் எமது வைத்தியசாலையை மீட்டெடுக்க வைத்திய புற்றுநோய் சிகிச்சை பிரிவை பாதுகாக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. உண்மை நிலையை எடுத்துரைக்கும் நோக்கில் தொழிற்சங்க நடவடிக்கையாக தற்போது பொதுமக்களிடம் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளிடமும் தெல்லிப்பளை வைத்தியசாலை நிலவும் சிக்கல்களை விளக்கும் விழிப்புணர்வு பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கால விரயம் மேலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகின்ற காரணத்தினால் வைத்திய நிர்வாகி தேவநேசனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக உடனடியாக விசாரணை குழுவை நியமிப்பதுடன் புற்றுநோயாளர்களுக்குரிய தரமான இலவச சிகிச்சை அளிப்பதில் செயற்கையாக இடப்பட்டுள்ள முட்டுக்கட்டைகளை நீக்குவதுடன் வைத்திய நிபுணர் மற்றும் வைத்தியர்கள் இதர சுகாதார ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பான சூழ்நிலையில் சேவையாற்றுவதற்கும் ஏதுவான வகையில் நிர்வாக மாற்றத்தை வெகு விரைவில் ஏற்படுத்தாவிடத்து எதிர்வரும் 13/6/2025 அன்று வைத்தியர்களினால் எங்கள் வைத்தியசாலையை மீட்டெடுப்போம், புற்றுநோய் பிரிவை காப்பாற்றுவோம் என்ற துணைப்பொருளில் அடையாள கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்த தீர்மானம் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர்.